ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த 2-3 நாளாக போட்ட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, அது என்ன அப்படின்றத டீட்டெயிலை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஏங்கா கழுத்தில் வந்து எதுவுமே போடாமல் இருக்கீங்க அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாம். ரொம்ப உடம்பு சூடாகி போய் இங்கே பாருங்களேன், கட்டி குப்பளமாக வருது இல்லை, அந்த மாதிரி பின்னாடி கழுத்து முதுகு இதெல்லாம் குப்பளமாக வந்துருக்கிறதுனால என்னால் சுத்தமாக போடவே முடியல மணியை. அதனால தான் வந்து நான் அதை கழட்டி வச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து 2 நாள் ஆச்சு. நான் வெள்ளிக்கிழமை நைட்டு மாமா கிட்டே பேசினேன், சனிக்கிழமையும் பேசலை, ஞாயிற்றுக்கிழமையும் பேசவே இல்லை. வெள்ளிக்கிழமை நைட்டு பேசினார் என்கிட்ட. அதுக்கப்புறம் 2 நாள் அவரும் எனக்கு ஃபோன் பண்ணலை, நானும் அவருக்கு ஃபோன் பண்ணல. ஏன்னா எனக்கும் மாமாவுக்கும் சண்டை ஆயிடுச்சு. அந்த சண்டையில் வந்து நான் மாமாவை வந்து கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையை வந்து நான் கேட்டுட்டேன். அந்த வார்த்தை வந்து அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருச்சு. ரொம்ப மனசு வருத்தப்பட்டார் அவர். நான் அந்த வார்த்தையை கேட்டேன் தான், நான் கேட்கல அப்படின்னு சொல்லவே இல்லை. அது தப்பான வார்த்தை தான். எனக்கு அவ்வளோ ஆதங்கம். அதனால் வந்து நான் அந்த வார்த்தையை அவர்கிட்ட சொன்னேன். அது என்னன்றதை வந்து அவங்க சொல்லணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்துட்டு மாமா வந்து சொல்லிக்கிட்டோம். இப்போ வந்து என்னை வந்து மாமா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ போ, இன்னைக்கு காலையில் அவங்களா கால் பண்ணாங்க 6:30 மணிக்கு, நீ போ, நீ கிளம்பி போய் நீ ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு நான் கேட்டால் அதுக்கு அவங்க பதில் சொல்ல, நீ ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்ட்டு சொன்னாங்க. உன்னை அங்கே டார்ச்சல் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க, உனக்கு குறைச்சல் கொடுத்துட்டு தானே இருக்காங்க, உன்னை அங்கே இருக்க விடாமல் தானே பண்ணுறாங்க, நீ போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், காரணமே இல்லாமல் நீ எதுக்கு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்கிற அப்படின்றது எனக்கு புரியல அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி காலையில் ஒரு விஷயம் நடந்தது, அதையுமே நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஒன்றுமே கிடையாது, கருவேப்பிலை. இதுக்கு முன்னாடி நேற்று போட்ட வீடியோவை முந்தா நேற்று போட்ட வீடியோவில் வந்து மாமனார் இடம் க்ளீன் பண்ணார், நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன்ல. அது வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. அப்போ வந்து இன்றைக்கி காலையில் போய் அந்த இடத்த கருவேப்பிலை இருந்தது, நான் அதை பார்த்துட்டு அந்த கருவேப்பிலையை வந்து நான் இன்றைக்கி காலையில் பறித்தேன். நான் அதை ஏன் வீடியோ எடுத்தேன் அந்த கருவேப்பிலை பறிக்கிறதுனா, எங்கள் வாசலாண்ட இருந்த கருவேப்பிலை செடியை நான் கருவேப்பிலை பிடுங்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கருவேப்பிலையை வந்து வேரோடு பிடுங்கி போட்டாங்க. நான் அதையும் உங்ககிட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான். சரி, இந்த செடியும் அவங்க பிடுங்குறாங்களா என்னென்னு பார்க்கறதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், போய் காலைல கருவேப்பிலை வந்து அரிய ஸ்கூல் வேனை ஏற்றி விட்டுட்டு நான் போய் அதில் வந்து கருவேப்பிலை பிடுங்கினேன். அப்போ எங்கள் மாமனார் என்ன சொன்னார்னா, போனோடனே உருவக்கூடாது, செடியை ஆட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ கருவேப்பிலை பாரு அப்படின்னு சொன்னார். சின்ன கன்று தான், நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும். நீங்கள் பாருங்கள் வீடியோவில் உங்களுக்கு தெரியும். ஒரு 3 இடத்த நட்டு வச்சதுலாம் இல்லை, தானாக வளர்ந்தது தான் அந்த கருவேப்பிலை செடி. மாமாவுக்குமே தெரியும் அங்கே கருவேப்பிலை செடி இருக்கிறது. ஏன்னா நான் கருவேப்பிலை அடிக்கடிக்கு அங்கே பறிக்கிறேன் அப்படின்றதுனால ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே செடி போடும்போதே அந்த கருவேப்பிலை செடி வந்து நல்லா பள்ளம் தோண்டி நல்லா வேறு ஸ்ட்ராங் ஆகிற அளவுக்கு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு போனார் அவர். அப்போ வந்து அந்த கருவேப்பிலை செடி அங்கே அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணோடனே நான் பார்த்தேன் இருந்தது. அதனால் போய் இன்னைக்கு காலையில் நான் கருவேப்பிலை வந்து உருவினாங்க. நான் கருவேப்பிலை உருவினோடனே இவங்க அப்பா இந்த வார்த்தையை சொன்னாரா, உடனே இவங்க அண்ணியும் இவங்க அம்மாவும் என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை போட ஆரம்பித்தோடனே நான் எதுவுமே பேசலை. அப்படியே வீடியோவை கட் பண்ணிவிட்டு, எடுத்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ கால் பண்ணி மாமா கிட்டே வந்து கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காமிச்சேன். அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே காமிச்சேன். அதில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு புரியலை. அந்த புரியாத வார்த்தைங்களாம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க என்னென்ன பேசுனாங்களோ அதை எல்லாத்தையுமே அவங்க அம்மாவும் அவங்க அண்ணி பேசினது எல்லாத்தையுமே வந்து அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த கருவேப்பிலை எடுத்து நான் அழுதுகினே வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். இவ்வளோ பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, கொள்கிறாங்க, நான் என்ன பண்ணேன், அங்கே இருந்த கருவேப்பிலையை போய் எடுக்கிறது கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணோடனே அவங்க வந்து சொன்ன வார்த்தைங்க என்ன அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் மாமா என்கிட்ட சொன்னார். அப்போ வந்து மாமா என்கிட்ட சொன்ன உடனே, நீ ஃபோனை கட் பண்ணு, நான் பண்ணுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு பெரிய அண்ணாக்கு, அதுக்கு முன்னாடி என்கிட்ட அவங்க அண்ணா நம்பர் கேட்டார். அவங்க அண்ணா நம்பர் கேட்டோடனே நான் என்ன சொன்னேன், உங்கள் அண்ணா நம்பர் என்கிட்ட, ஆனால் அவங்க அண்ணா நம்பர் என்கிட்ட இருக்குது, ஆனால் உங்கள் அண்ணா நம்பர் என்கிட்ட இருக்குது, நான் தரமாட்டேன் அப்படின்னு. இல்லை, நான் அண்ணா கிட்டே பேசணும் அப்படின்னு சொன்னார். ஒரு நிமிஷம் இருங்களேன். அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா, நான் அண்ணா கிட்டே பேசணும், நீ நம்பர் கொடுனாரு. நம்பர் இருக்குது, அவர்கிட்ட பேச எந்த ப்ரோஜனமும் இல்லை, நீ ஏன் அவர்கிட்ட பேச போகிற அப்படின்னு நான் கேட்டதுக்கு, நீ வைய அப்படின்னு சொல்லிட்டு கோமா ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம்
பெரிய மூத்தாருக்கு ஃபோன் பண்ணி நம்பர் கேட்டு வாங்கி அவங்க அண்ணாக்கிட்ட ஃபோனில் கேட்டதுக்கு இங்கே என்ன பிரச்சனை நடந்ததுன்னு எனக்கு ஆனால் அந்த இடத்த அவங்க அண்ணாவும் நிற்கிறாரு, அதை இவரும் வீடியோ காலில் பார்க்குறாரு. ஆனால் இவர் என்ன சொன்னாருன்னா, அவங்க அண்ணா என்ன சொன்னார்னா, அங்கே இல்லை எனக்கு தெரியாது, ஏன் பொண்டாட்டியை என்னால் அடக்க முடியாது, உனக்கு தேவைன்னா உன் பொண்டாட்டியை நீ கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் வந்து அப்போ நீங்கள் அங்கே இல்லை, உங்கள் பொண்டாட்டி நீங்கள் வந்து அடக்க மாட்டீங்க, உங்கள் பொண்டாட்டி நீங்கள் அப்போ நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தான் அப்போ உங்கள் பொண்டாட்டி வந்து பேசிட்டு கொண்டுட்டு இருக்காங்களா, அப்போ இவ்வளோ பிரச்சனையும் அப்போ நீங்கள் தான் பண்ணுறீங்களான்னு இவங்க 2 பேரும் ஃபோன்லேயே மாறி மாறி சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் 8:30 மணிக்கு இவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, உன்னால் நீ முடிஞ்சதை என்னால் நான் இந்த வாட்டி வந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிவிட்டு பெரிய அண்ணாவுக்கு திரும்ப பெரிய மூத்தாருக்கு ஃபோன் பண்ணி மூத்தார்கிட்ட கேட்டதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டதுக்கு, நீ கிளம்பி இங்கே வா, உன் பொண்டாட்டிக்கு என்ன வேணாலும் இங்கே வீட்டில் நம்ம வீட்டில் இருக்குது, எதுவாக இருந்தாலும் வந்து எடுத்துகிட்டு போக சொல்லு, தேங்காவாகட்டும் இல்லை வந்து கருவேப்பிலை ஆகட்டும் புதினாவாகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம போட்டு வச்சுருக்கோம், வந்து எடுத்துகிட்டு போக சொல்ல. அவங்க தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து உன் பொண்டாட்டியை போய் சரிக்கு சம்மா நின்று சண்டை போட வேணாம், எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு பெரிய மூத்தார் சொன்னாங்க. இப்போவும் சொல்கிறேன், அவங்க எங்கே இருக்காங்க இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, கெடு கட்டவங்க. என்ன இவங்க போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கின்னு வராங்களாம், எங்கள் மாமியார் அந்த பிள்ளைக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன், சாப்பாடு சாப்பிட விட மாட்டேன்றா, சாப்பாடு கொடுக்க விட மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், என்கிட்ட ஒரு நாளும் வந்து அரிக்கு வந்து அவங்க சாப்பாடு போடல. என்னைக்கு வந்து அவங்க வந்து நான் வந்து மார்க்கெட்டுக்கு போயிருக்கப்போ அரிக்கிட்ட வந்து நான் செத்துட்டேன்னு அப்படின்னு சொன்னாங்களோ அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் அரி அவங்க பக்கம் கூட போகிறது கிடையாது. அப்புறம் எப்படி இவங்க வந்து அரிக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிறந்த நாள்ன்ற ஒன்று வந்தது, அவங்க பையன் பிறந்த நாள். அந்த விஷயம் நான் உங்களுக்கு யாருக்குமே சொல்லவே இல்லை, அது ஒரு பெரிய விஷயமா நடந்தது எங்கள் வீட்டில். என்ன அந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை, என் வீட்டுக்காரர்கிட்ட மட்டும்தான் சொன்னேன், அந்த அண்ணிங்க சொன்னேன். அப்போ கூட அண்ணிங்க என்ன சொன்னாங்கன்னா, உன் விருப்பம், உன் புள்ள, உனக்கு என்ன தோணுதோ நீ அதை செய்ய அப்படின்னாங்க. மாமாவாக தான் சொன்னார், உன் புள்ள உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ய அப்படின்னாங்க. அப்போ வந்து அந்த இடத்த என் பிள்ளைய அனுப்பணுமா அனுப்பக்கூடாதான்ற முடிவை நான் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயமா போச்சு. வேணா நான் அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மூத்தார் எதனா பேசி முடிச்சு கிளம்பி வா, அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. மாமாவும் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஸ்டேஷனில் போயிட்டு வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீ கம்ப்ளைண்ட்டு கொடு, நான் வர்றதுக்கு முன்னாடியே நீ ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்டேயும் சொல்லிட்டாரு, என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாக்கிட்டேயும் சொன்னார், என்ன அண்ணா இந்த மாதிரி அந்த பொண்ணு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுச்சுன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் கம்முன்னு தான் அமைதியாக நிற்பேன். என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பொண்டாட்டி எவ்வளோ ஒஸ்தின்னு சொல்கிறாரோ அதை விட எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளை எனக்கு ஒஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷன் சொல்லியிருக்காரு அந்த இடத்த. அப்போது அவள் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மதியத்தில் காலையில் சொன்னார், மதியமும் சொன்னார் ஃபோன் பண்ணி, நீ ஸ்டேஷனுக்கு எப்போ போக போகிற அப்படின்னு. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீ சொல்கிறன்றதுக்காகலாம் நான் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன், நீ என்ன ரீசன் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லு, இந்த கருவேப்பிலைக்காக தான் நீ போக சொல்கிறியா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை? ஆமாம் வேறு பிரச்சனை இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அது என்ன பிரச்சனை அப்படின்றத நான் உனக்கு வேணால் வந்து சொல்கிறேன், இப்போ என்னை எதுவும் கேட்காத, இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நீ அங்கே இருக்க மாட்டேன் அப்படின்றத மட்டும் சொன்னார். சரி இருந்தோம், இந்த 3-4 மாதம் நம்ம பொறுத்துன்னு இருந்தோம். என்ன இந்த ஒரு 20 நாள் நம்ம பொறுத்துன்னு இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி, சரி நீ எப்போ வரையும் வந்து உனக்கு சொல்லணும்னு தோணுதோ அப்போ நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தலையை மட்டும் ஆட்டிக்கின்னு நான் இப்போதைக்கு ஸ்டேஷனில் போக மாட்டேன், வரதா இருந்தால் நீ வா, நீ வந்ததுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் சொல்லி விட்டுட்டேன். இதுதாங்க பிரச்சனை. மாமா வந்து என்னை ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்கிறாரு. அவங்க அண்ணி மேலே, அவங்க அம்மா மேலே, அவங்க அண்ணன் மேலே 3 பேர் மேலேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து ஸ்டேஷனுக்கு போகிற முடிவில் இல்லை, ஏன்னா போகிற சூழ்நிலை வரும், அப்போ கண்டிப்பாக நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். இப்போது நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகல, இப்போ நான் போய் கம்ப்ளைண்ட்டு கொடுக்கலாம். அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஆடுறாங்களோ ஆடட்டும், நானும் ஒவ்வொரு ப்ரூஃபாக எல்லாத்தையும் எடுத்து எனக்காக நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இது பஞ்சாயத்துலேயே ஆகட்டும் இல்லை வந்து ஸ்டேஷன்லேயே ஆகட்டும், போனாலும் வந்து ப்ரூஃப் தேவை அப்படின்றத வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இவங்க இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ ஆடுறாங்களோ ஆடட்டும், எவ்வளோக்கு பேசுகிறாங்களோ பேசட்டும். காலையில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, காலையில் அழ ஆரம்பித்தவன் மதியம் 2:30 மணி வரைக்கும் அழுது தீத்தேன் நான்.
இன்றைக்கி நான் எதுவும் சமைக்க கூட இல்லை. என் புள்ள வந்ததுக்கப்புறம் தான், ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் பசிக்குதுன்னதுக்கப்புறம் நான் கோசு பொரியல் பண்ணிவிட்டு சப்பாத்தி செஞ்சேனே நான். என்ன என் புருஷன் அவ்வளோ சாபம் கொடுக்குறான். மனுசறிஞ்சு யாருக்குமே அவ்வளோ சாபம் கொடுத்தவன் கிடையாது அவன். மனுசறிஞ்சு யாரையுமே அவ்வளோ பேச்சு பேசினவன் கிடையாது. என்ன பெற்றவங்க கூட பிறந்தவங்க என்ன அவ்வளோ மரியாதை கொடுத்தவன் இன்னைக்கு அவன் அவ்வளோ சாபம் கொடுக்குறான். அவனை அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க. அவளும் பொண்ணு பெற்று வச்சிருக்கா, புள்ள பெற்று வச்சிருக்கா, அனுபவிக்க மாட்டாளா? என்ன நாளைக்கு அவள் வீட்டுக்கும் மருமம் வராதா? அவள் பொண்ணு இன்னொரு இடத்த போய் வாழாதா? அப்படின்றதெல்லாம் சொல்லி என் புருஷன் அவ்வளோ சாபம் கொடுக்குறான். என்ன எனக்கே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுறேன், அவனா இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு என் புருஷன் மனசை இவங்க அவ்வளோ சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவன் அந்த அளவுக்கு வருத்தப்படுறான். மதியம் கூட ஃபோனில் கூட அழறான். நீ தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் லைஃப் லாங் இனிமே நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கினேன். என்ன அந்த கடவுள் உண்மையான சக்தி இருந்ததுன்னா நீ தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது, நான் நான்வெஜ்ஜே இனிமேல் சாப்பிட மாட்டேன், என் உயிர் உள்ள வரைக்கும் நீ தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு. நான் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடு, என்னால் முடியல, என் பிள்ளைய பொண்டாட்டி அந்த ஊரில் தான் இருக்கணும், எனக்கு அதுதான் ஆசை, நீ யாரையும் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றான். யாருக்குமே மனசறிஞ்சு அவன் எந்த ஒரு கஷ்டத்தையும் நினச்சது கிடையாது. எனக்கு அவன் அவ்வளோ பிடிக்கும். என் புருஷன்றதுக்காக நான் சொல்லலை. என்ன யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்தவும் கிடையாது. அவன் கூட பழகின எல்லாருக்குமே அவனை பற்றி தெரியும். விட்டு கொடுத்து தான் போவான் எல்லாருக்கிட்டையும். 10 ரூபா கடனும் வாங்க மாட்டான். 10 ரூபா யாருக்கிட்டையும் போய் கை நீட்டி எனக்கு கொடுங்கன்னு கேட்கவும் மாட்டான். அவன்கிட்ட அவன் உழைச்ச உழைப்பு குடோனில் கூட சரி, கம்பெனியில் கூட சரி, அவன் உழைச்ச காசு தான் போய் கேட்டு அட்வான்ஸாக வாங்குவானே தவிர யாருக்கிட்டையும் அந்த மாதிரி வாங்க மாட்டான். அப்படியே குடோனில் இருக்கிறவங்க கிட்ட வாங்கினா கூட மறாது வரமே கொடுத்துருவான். அப்படியேப்பட்டவன் தான் அவன். யாருக்கும் எந்த ஒரு கெட்டதும் நினச்சது இல்லை. ஆனால் அவனை அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, அவ்வளோ சித்திரவதைப்படுத்துகிறாங்க. நான் அப்படி இருந்தும் சொல்கிறேன், இல்லை சாமி, நான் உன்னை விட்டு போயிடுறேன், உனக்கு அவங்க 2வது கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, நீ உன் லைஃப்பை சந்தோஷமாக வாழு கூட சொல்கிறான். எனக்கு நீ தான் வேணும், என்ன உன்னை விட்டு போகிறதுக்காக கல்யாணம் பண்ண அப்படின்ட்டு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி சண்டை வந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போ கூட நான் ஒரு வார்த்தை, தப்பான வார்த்தை சொன்னேன்னு சொன்ன பாருங்க. அப்போ கூட நான் சொன்ன வார்த்தை, ஒன்றும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ இந்த ஊரில், நான் என்ன எங்கன்னா போயிடுறோம் அப்படின்னு சொன்னது ஒரு காரணத்துக்காக தான் எங்கிட்ட ஒரு 2 நாளாக பேசாமல் கொள்ளாமல் இருந்தானே. தயவு செஞ்சு எனக்காக, என் புருஷனுக்காக என்ன பண்ணணும், நாங்கள் இங்கே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ்.